ஆண்களை சத்தமிட்டு சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் அன்த தத்லு பைனனா பில் கவாகிபி கல்புதூர் பல் وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر بعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. வாசல்ல சம்காலத்துக்கு வச்சாச்சுன்னா வர்ற ஆட்கள் எப்படி உள்ள வருவாங்க? அங்கே நின்று யாராவது வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இல்லையே. அங்கே நின்று உள்ள போக சொல்லணும். கவனங்கள் திரும்பிக்கிட்டு இருந்தா ஒன்றும் ஓடாது, பயானும் ஓடாது, இருக்கிறதும் நடக்காது. ஆனால் வர்ற ஆட்களை உள்ள வர சொல்லுங்க. அப்படி சரி, வர்ற ஆட்கள் அப்படி உள்ள போக சொல்லணும். அமுக்கண ஜம்கானத்தை சொல்லிச்சு, அது போல வர்ற ஆட்கள் உள்ள வர முடியாத எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்றவங்களை அப்படி இந்த பக்கமாக வர சொல்லுங்க. உள்ள போச்சு மைதானத்தில் மக்கள் வர சொல்லுங்க. மைதானத்தில் நாலஞ்சு பேர் அவங்களுக்கு பயான் கேட்கறது முக்கியம் இல்லை. வர்றவங்களை ஒழுங்குபடுத்தினா மற்றவங்க நல்லபடியாக பயான் கேட்கறதுக்கு வாய்ப்பா இருக்கு. பெரிய ஆட்கள் ஆண்கள் சிரமமா இருந்தா மேடையில கூட வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே தங்களுடைய சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் வெகு தூரங்களில் இருந்தும் கூட இந்த பயான் நிகழ்விலே கலந்து கொள்வதற்கும் சங்கையான திக்ரிலே பங்கெடுப்பதற்கும் ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய துஆவிலே கலந்து கொள்வதற்குமாக மிகுந்த ஆர்வத்தோடு நாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, புனிதமான இந்த ரமதான் மாதத்தினுடைய பெண்கள் பயானில் இரண்டாவது வாரமான இன்றைய தினத்தில் குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்புள்ள சில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். பாக்கியம் நிறைந்த குர்ஆன் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பரிமாறிக்கொள்ளலாம். கண்ணியமிக்கவர்களே, ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு சாதாரணமானதல்ல. ரமதானை கொண்டு குர்ஆனுக்கு மேன்மையா, குர்ஆனை கொண்டு ரமதானுக்கு மேன்மையா என்று ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அளவிற்கு இறை வேதத்தோடு அதிகம் தொடர்புள்ள மாதம் ரமதானுடைய மாதம். பெண்கள் அப்படி மேலே ஏறி கொஞ்சம் அங்கே இருந்தால் மற்றவங்க வர்றதுக்கு அது சிரமமா இருக்கு. இது மேலே ஏறிட்டு உள்ள போயிடும்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இதில்தான் மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டியுள்ள குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா இறக்கினான் என்று சொல்கிறான். குர்ஆன் மாத்திரம் அல்ல, குர்ஆனுக்கு முன்னால் உள்ள இறை வேதங்கள் என்று என்னென்ன இருக்கிறதோ எல்லாம் இறக்கப்பட்டது இந்த ரமலானில் தான். தௌராத் ஆனாலும் சரி, ஜபூர் ஆனாலும் சரி, அதேபோல் இன்ஜீல் ஆனாலும் சரி, முன் வேதங்கள் என்று அறியப்படக்கூடிய எல்லா வேதங்களுமே இறக்கப்பட்டது இந்த ரமலானுடைய காலத்தில் தான். எனவே ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. புனிதமான இந்த ரமலானுடைய 27ஆம் நாள் இரவு, புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் முதலாக அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய அருள் வசனங்களை இறக்கினான் என்பதை குர்ஆன் ஷரீஃபை சொல்லிக்கான். அதனாலே நாம் மற்ற காலங்களை விட இந்த ரமலானில் குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆனோடு நம்முடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ரமலானை நாம் காரணமாக ஆக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் நாம் மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்களா இல்லையா என்று அவர்களை கண்காணிப்பதற்கு எந்த கேமராக்களும் இல்லை. அவர்களை மற்ற நேரங்களிலே எப்படி இருக்கிறார் என்பது பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை, உளவாளிகள் இல்லை. ஆனால் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேருணர்வோடு உண்ணாமல் பருகாமல் புலன் வழி செல்லாமல் ஒரு நெய்யத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ரமலானுடைய மாதம் என்பது பாக்கியங்களின் மாதம், அது அருளின் மாதம், எல்லா நன்மைகளுடைய ஒன்று சேர்க்கையின் மாதம். அதனுடைய தொடரிலே ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு சாதாரணமான ஒரு தொடர்பு. இந்த குர்ஆனை நாம் அதிகமாக நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ரமலானை நாம் காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அவர்கள் வந்து ஓதி காட்டுவார்கள் என்று வந்திருக்கிறது. குர்ஆனை தாங்கள் ஓதுவது என்பது மாத்திரமல்ல, ஓதி காட்டுவதும் ஓத கேட்பதும் கூட புனிதமான ரமலானுடைய நடைமுறையிலே அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததாக நாம் வரலாற்றில் படிக்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இறங்கி வந்து குர்ஆனை நபி அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள் என்று வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஷகலஹுல் குர்ஆன் அன் திக்ரி வ மஸ்அலதி. ஒருவர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார், ஓதக்கூடிய இந்த நேரத்திலே என்னிடத்தில் அவர் கேட்பதற்குண்டான நேரம் இல்லாமல், துஆ செய்வதற்குண்டான நேரம் இல்லாமல் குர்ஆன் ஓதுவதிலேயே தன்னுடைய ஈடுபாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால், என்னிடத்தில் யார் துஆ செய்து எதையெல்லாம் கேட்பார்களோ அதையெல்லாம் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே, என்னுடைய வேதத்தோடு ஈடுபாடு கொண்டிருக்கிற காரணத்தினாலே, அது மன்னனுடைய கலாமோடு தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தினாலே மற்றவர்கள் என்ன துஆவை கேட்பார்களோ அதையும் சேர்த்து நான் அவருக்கு கொடுப்பேன் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார். சொல்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். வருவாங்க உட்கார்ந்துக்கலாம், அதுக்கு இருக்கிற ஆட்கள் அதை பார்த்துக்கணும். சொல்ற விஷயங்களை கவனம் செலுத்தணும். அருமையான பெருமக்களே, ஓதுவதை கேட்பது, குர்ஆன் ஓதுவது, குர்ஆன் என்று சொன்னாலே ஓதப்படக்கூடியது என்று அர்த்தம். உலகத்தில் எல்லா வேதங்களையும் அல்லாஹ் தஆலா பலகைகளின் வழியாக கொடுத்தான் என்றால், குர்ஆனை அல்லாஹ் ஓதினான். அல்லாஹ் வாய்விட்டு ஓதினான் குர்ஆன் ஷரீஃபை. தாஹா சூராவினுடைய விரிவுரையிலே முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு ஹதீஸை எழுதுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 1000 வருஷங்களுக்கு முன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் முதல் மனிதர் படைக்கப்படுவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதினான். ஹதீஸில் வருகிறது, இன்னல்லாஹ தஆலா சூரத் யாசீன் வ தாஹா. அல்லாஹ் சூரத் யாசீனை ஓதினான், சூரத் தாஹாவை அல்லாஹ் ஓதினான்.
அதை ஓதுவதை மலக்குமார்கள் கேட்கிறார்கள். எப்பொழுது அல்லாஹ் ஓதினான்? قبل أن يخلق آدم بألف عام. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சூரத் யாசீனை ஓதி காண்பிக்கிறான், சூரத் தாஹாவை ஓதி காண்பிக்கிறான். அதை கேட்ட மலக்குமார்கள் ஃபலம்மா சமிஅத்தில் மலாயிகா, அந்த அருளான வாசகங்களை, ரப்பினுடைய திருவாசகங்களை கேட்ட அந்த மலக்குமார்கள் உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், இது எந்த உம்மத்திற்கு இறக்கப்பட போகிறது என்று கேட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு என்று சொன்ன உடனே தூபா லி உம்மத்தின் யுன்ஸலு அலைஹிம் ஹாதா, இது எந்த சமுதாயத்திற்கு இறக்கப்படுகிறதோ அந்த சமுதாயமே உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு சோபனங்கள். தூபா லி அஜ்வாபின் தஹ்மிலு ஹாதா, எந்த சமுதாயம் இந்த அருளான வாசகங்களை தன்னுடைய இதயங்களிலே கல்புகளிலே சுமந்திருக்குமோ அந்த சமுதாயத்திற்கு சோபனம். தூபா லி அல்சுனின் ததகல்லமு பிஹாதா, இந்த அருளான வாசகங்களை எந்த சமுதாயம் தன் வாய் கொண்டு ஓதுகிறதோ அந்த நாவுகளுக்கு சோபனம் என்று மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதிய நேரத்தில் சோபனம் சொன்னதாக ஹதீஸில் வருகிறது. பெருமக்களே, உலகத்தில் எந்த வேதத்தையும் அல்லாஹ் தஆலா ஓதி காட்டியதாக இல்லை. குர்ஆனை அல்லாஹ் ஓதினான், குர்ஆனை அல்லாஹ் ஓதினான், அவனால் சொல்லப்பட்டது, இறக்கி தரப்பட்டது என்பதை பெரிய பாக்கியம். மலிக்குல் கலாம், மலிக்குல் கலாம், கலாமுல் மலிக் என்று சொல்வார்கள். மன்னனின் வார்த்தை, வார்த்தைகளின் மன்னன் என்று சொல்வார்கள். இது ரப்பினுடைய திருவார்த்தை, அதுவே போதும் என்று சொன்னாலும் கூட அல்லாஹ்வே வாய்விட்டு ஓதினான் என்று வருகிறது என்றால் பெருமக்களே, இது எவ்வளவு பாக்கியம். அதை நாம் கேட்கவில்லை, மலக்குமார்கள் கேட்டார்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஓதுவதை நாம் கேட்க இருக்கிறோம். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் ஓதுவான், நாம் எல்லாம் கேட்போம். எப்பொழுது தெரியுமா? ஹதீஸிலே வருகிறது, முஃமின்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு பின்னாலே சொர்க்கத்திலே ரப்பினுடைய லிகா கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், உஜூஹு யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா, ரப்பை அவர்கள் தரிசிக்கக்கூடிய அந்த காலகட்டம், அந்த நேரம் இருக்கிறதே, அவருடைய முகங்கள் எல்லாம் இறங்கி பிரகாசிக்கும். சொர்க்கத்திலேயே பாக்கியங்கள்ல பெரிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வை சந்திக்கலாம். அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த நசீபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று வருகிறது. சொர்க்கத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முஃமின்களுக்கும் முஃமினத்தான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய லிகா கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வை காணக்கூடிய அந்த மகத்தான நல்ல நாளில், அந்த நேரத்தில் அவருடைய முகங்கள் எல்லாம் இறங்கி பிரகாசிக்கும். அப்படி அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய முன்னிலையில் சூரத்துர் ரஹ்மானை ஓதி காண்பிப்பான் என்று வருகிறது. அல்லாஹ்வை கேட்டு நசீபை தந்திருக்கிறார். சூரத்துர் ரஹ்மானை அல்லாஹ் ஓதுவான். குர்ஆனின் மனவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான் الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. கேட்பதற்கு யார் ஓதினாலும் கேட்பதற்கு இனிமையான திரும்ப 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 வரக்கூடிய அந்த அருள் வசனத்தை அல்லாஹ் தஆலா சுவனலோகத்திலே தன்னுடைய லிகாவின் பொழுது, தன்னை சந்திக்கக்கூடிய அந்த காட்சியின் பொழுது முஃமின்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ஓதி காண்பிப்பான் என்று வருகிறது என்றால் குர்ஆனுடைய மகத்துவத்தை, அதனுடைய மேன்மையை, அதனுடைய உன்னதத்தை புரிய வேண்டிய அளவிற்கு நாம் புரிய வேண்டும். அருமையானவர்களே, எனவே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனோடு அதிகமான தொடர்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் தான் மனித சமுதாயத்தினுடைய ஹிதாயத். ஒவ்வொரு நாளும் 17 ரக்காத்துகளிலே நாம் ஓதக்கூடிய துஆ ஒரு துஆ தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து ஒரே ஒரு துஆ தான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தாங்க. அந்த ஹிதாயத்தினுடைய ஊற்று குர்ஆன் தான்.
ஹிதாயத்தினுடைய ஊற்று என்பது குர்ஆன் தான். அல்லாஹ் சொல்வான் ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியது. ஹிதாயத்தின் பிறப்பிடம் குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆம், அதுதான் ஹிதாயத்தின் பிறப்பிடம். மதீனா முனவ்வராவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னாலேயே குர்ஆன் சென்றது. மதீனா முனவ்வராவிற்கு நபி அவர்கள் செல்லவில்லை, அதற்கு முன்னால் குர்ஆன் சென்றது. சையதுனா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார். நான் எதை கொண்டு இந்த மக்களை அழைப்பது, என்ன சொல்லி இந்த மக்களிடத்தில் நான் கேட்பது என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்றும் சொல்ல வேண்டாம், குர்ஆன் ஓதி கொடுங்கள் சொன்னார். குர்ஆனை நீங்கள் ஓதி கொடுங்கள், அது ஹிதாயத்தின் சாரமாக இருக்கிறது, அதுதான் ஹிதாயத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, மதீனா வாசிகளை மாற்றியது குர்ஆன். மதீனா வாசிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே அவர்களை புடம்போட்ட தங்கமாக நபி அவர்களை வரவேற்றார்களே. தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மரங்களின் மேல் ஏறி நின்று, கட்டடங்கள் மேல் ஏறி நின்று நபி அவர்களை வரவேற்பதற்காக அந்த மதீனாவினுடைய அன்சாரிகளும் அன்சாரி பெண்களும் அவர்கள் ஆனந்தமாக கூடி நின்றார்கள் என்றால், மதீனாவிற்கு நபி அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே அங்கே போய் சேர்ந்தது குர்ஆன். குர்ஆன் அவர்களை மாற்றியது, குர்ஆன் அவர்களை மாற்றியது. அதே போல நபி அவர்களை சந்திப்பதற்கு முன்னாலேயே அதற்கு உமர் அவர்களை மாற்றியது எது? நபி அவர்களை சந்திப்பதற்கு முன்னாலேயே அதற்கு உமர் அவர்களை மாற்றியது அல்லவா குர்ஆன் சரி. சகோதரியும் மச்சானும் வீட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கோபத்தின் உச்சத்தில் இருந்த உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாத, இஸ்லாத்திற்கு விரோதமான நிலையில் இருந்த உமர் அவர்கள் நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபி அவர்களின் தலையை வெட்டுவதற்கு தான் வந்தார், அவர்களை கொலை செய்வதற்கு தான் வந்தார். ஆனால் வீட்டில் இஸ்லாம் வந்துச்சு என்று கேள்விப்பட்டு வீட்டிற்கு வருகிறார். கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, வேகமாக தட்டுகிறார். தட்டக்கூடிய தட்டினுடைய கனவை தெரிகிறது, தன்னுடைய சகோதரர் வந்து விட்டார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் கத்தாப் உணர்ந்து விட்டார். கதவை திறக்கிறார். கோபத்தின் உச்சத்தில் இருந்த உமர் அவர்கள் கடுமையாக அடிக்கிறார்கள். சகோதரியை காயப்படுத்துகிறார்கள், கடுமையான காயப்படுத்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஃபாத்திமா பின்த் கத்தாவுடைய மகள் ஃபாத்திமா, உமர்லாவுடைய சகோதரி ஃபாத்திமா சொன்னார்கள், உமரே, நீ எந்த தகப்பனாருக்கு பிறந்தார்கள் அந்த தகப்பனாருக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். உன்னுடைய கைகள் வேண்டுமானால் என்னை காயப்படுத்தலாம், ஆனால் என் உள்ளம் ஸ்திரமாக இருக்கிறது. அவர்களை மாற்றியது குர்ஆன். அதற்கு பிறகுதான் ஓதப்பட்ட அந்த குர்ஆன் எனக்கு ஓதை காட்டும்படி சொன்னார், சுத்தமாயிட்டு வாங்கன்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த குர்ஆனை கேட்பதற்கான ஆர்வம் அவருடைய உள்ளத்தில் எப்படி வந்தது? குர்ஆன் இருந்துச்சு, கேட்கிறதுக்கான ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, மக்காவிலே கஅபாவிற்கு அருகில் ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஹாக்காவை ஓதிக் கொண்டிருந்தார்கள். அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அதராக மல் ஹாக்கா, நபி அவர்கள் ஓதிக் கொண்டிருக்கிறார். அதை தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு உமர் அவர்கள், இவ்வளவு இனிமையா இருக்குது, இவ்வளவு அழகான நயங்கள் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது, இது ஒரு கவிஞனின் சொல்லோ, நல்ல ஆற்றல் மிக்க ஒரு கவிஞன் இதை உருவாக்கி இருக்கிறானோ என்று அவர் எண்ணுகிறார். அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் தற்செயலாக அல்லாஹ்வுடைய கலாம் வருகிறது. வமா ஹுவ பிகௌலி ஷாயிரின் கலீலம் மா துமினூன், இது எந்த கவிஞனுடைய சொல்லும் அல்ல. ஆச்சரியப்பட்டார். நாம் அப்படி நினைக்கிறோம், அதற்கு பதில் வருகிறது. அப்படியானால்
காலங்களை அறிந்து சொல்லக்கூடிய ஜோசியக்காரனுடைய வார்த்தையோ என்று நினைக்கிறார் உமர் அவர்கள். ஸல்லல்லாஹு தற்செயலா அடுத்த ஆயத்தை ஓதுறாங்க. வமா ஹுவ பிகௌலி காஹினின் கலீலம் மா ததக்கரூன். இது எந்த ஜோசியக்காரனுடைய சொல்லும் அல்ல. அது ஓதி காமிக்கிறாங்க. உமர் திகைத்து போகிறார்கள். நாம் நினைக்கிறோம் பதில் வருகிறது. அப்படியானால் இது எங்கிருந்து வந்தது? அடுத்த ஆயத்தை நபி அவர்கள் ஓதுகிறார்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியான ரப்புல் ஆலமீனுடைய உலகத்திலிருந்து இது இறக்கி அருளப்பட்டது என்ற வாசகத்தை ஓதுகிறார். ஏற்கனவே குர்ஆனுடைய இந்த சுவை மனதில் இருந்த காரணத்தினால் தான் இந்த சகோதரியினுடைய அடித்த வேகத்தில் இருந்ததற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னிடத்தில் இந்த குர்ஆனை ஓதி காட்டும்படி கேட்டார். அதனுடைய சுவையை ஏற்கனவே பெற்றிருந்தார்கள். அதனால்தான் ஓதி காட்டும்படி சொல்ல தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா. சூரத்து தாஹாவை ஓதி காட்டுகிறார். இந்த சூரத்து தாஹாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 1000 வருஷங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தில் ஓதி காண்பித்தார். மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் ஓதி காண்பித்தானோ அந்த சூரத்து தாஹாவை ஓதி காண்பிக்கிறார்கள். உமர்லாவுடைய உள்ளத்தில் மாற்றம் ஒரு ஹிதாயத்தின் பிறப்பிடமாக குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னானே ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக, மனித சமுதாயத்திற்கு சரியான வழியை சொல்வதற்காக வேண்டி உள்ள குர்ஆன் என்று அல்லாஹ் சொன்னானே. ஆம், உலகத்திலே மதீனாவை மாற்றியது உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற வீர பராக்கிரமசாலிகளை, நபி அவர்களை எதிர்த்து கொலை செய்வதற்கே முற்பட்ட உமர் ரலியல்லாஹு போன்றவர்களை மாற்றியது என்று சொன்னால் குர்ஆன் என்பது ஹிதாயத்தின் பிறப்பிடம். இந்த ஹிதாயத்தின் மூலமான ஸ்தலம் என்பது சந்தேகம். சையதுனா ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபிசீனியா போகிறார்கள். வரலாற்றில் வருகிறது. அபிசீனியா செல்கிறார்கள். அபிசீனியாவுடைய மன்னர் நஜாஷி மக்காவில் இருந்து வந்த ஒரு தூதுக்குழுவினர் சொன்னார்கள், எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் பேர் இங்க வந்து அடைக்கலமாக இருக்கிறாங்க அகதிகளாக, அவங்களை எங்களிடத்துல திரும்ப தாங்க கேட்டார். யார் என்னுடைய நாட்டில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஏன் வந்திருக்கிறாங்க, எதற்காக என்று கேட்காமல் எப்படி திருப்பி தர முடியும், அவங்களை கூப்பிடுவாங்க சொன்னார். ஜாஃபருடைய தலைமையிலே அபிசீனிய மன்னரிடத்தில் ஒரு படை வருகிறது, கூட்டம் வருகிறது. கேட்டாங்க செய்தனா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில், நீங்கள் யார், உங்களுக்கு நபி அவர்கள் எதை போதிக்கிறார் என்று கேட்டவுடனே ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்தார்கள். அதை செய்து முடித்துவிட்டு சூரத்து மரியமை ஓதி காண்பிக்கிறார். அவர்கள் கிறிஸ்தவர்கள். அபிசீனியாவுடைய மன்னர் கிறிஸ்தவராக இருந்தார். சூரத்து மரியமை ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த மரியமை ஓதி காண்பித்ததுதான் அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷியுடைய உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி, இன்று நான் நபி அவர்களின் அருகில் இருந்தால் லகஸல்து கதமை, அவருடைய 2 கால்களையும் நான் கழுவுவேன் என்று சொன்னார். அவர்களின் சேவகனாக நான் இருப்பேன் என்று சொன்னார். அவர்களின் பணியாளராக ஆக்கிக் கொள்வதில் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஒரு நாட்டினுடைய மன்னர் தன்னுடைய வாழ்வில் லட்சியமாக நபி அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதை, அவர்களுக்கு பணிவிடை செய்வதை என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஆக்கி என் காலத்தை நான் அப்படியே கழித்து விடுவேன் என்று சொன்னாரே. இந்த நஜ்ஜாஷியுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது எது பெருமக்களே? குர்ஆன் அல்லவா? எனவே சாஹிப குர்ஆனான நபி அவர்கள் செல்வதற்கு முன்னாலே கூட குர்ஆன் சென்று அவர்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கியது என்று சொன்னால் அந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆனை கொண்டு 4 விதமான பயன்கள் என்று சொல்வார்கள். முதலாவது பயன் ஈமான். குர்ஆன் ஓத 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 ஓத, குர்ஆனை கேட்க 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 நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே ஆர்ப்பார்த்தமான ஒரு பிரகாசம். அதாவது குர்ஆன் என்பது ரப்பிடத்திலிருந்து வந்த வஹீயினுடைய வார்த்தைகள் என்பதனாலே அதை கேட்க கேட்க, ஓத ஓத, பார்க்க பார்க்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. குர்ஆனை பார்த்தாலும் நன்மை, எப்படி கஅபாவை பார்த்தால் நன்மை, அதே போல குர்ஆனை பார்த்தாலும் ஹதா கலாமுல்லாஹ், ஹதா கலாமுல்லாஹ், என்னுடைய ரப்பினுடைய கலாம். அந்த கண்ணியத்தோடு குர்ஆனை பார்த்தாலே, குர்ஆனை ஓதினால் நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, ரசூல் சொன்னார். அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது தனித்த எழுத்து, லாம் என்பது தனித்த எழுத்து, மீம் என்பது தனித்த எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னாலே 30 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். பார்த்தாலும் நன்மை, ஓதினால்
நன்மை, கேட்டாலும் நன்மை. ஒய்தா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, நீங்கள் காதுதாழ்த்தி அதை கேட்டுக்கொள்ளுங்கள். வஅன்சிது, நீங்கள் வாய் ஒத்தி இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். உண்மையான பெருமக்களே, எனவே குர்ஆன் என்பது அந்த அளவிற்கு பாக்கியமானது. குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்காதவர்கள், அதனுடைய அர்த்தத்தை விளங்காதவர்களையும் கூட குர்ஆன் மாற்றியது என்பது வரலாற்றில் பார்க்கிறோம். எகிப்தினுடைய அதிபராக இருந்தார் கமால் அப்துல் நாசர் என்று சொல்வார்கள். எகிப்தினுடைய அதிபராக இருக்கிறார். இஸ்லாமிய சித்தாந்தத்தினுடைய நடைமுறைகளிலே சில கொஞ்சம் கூடுதல் குறை இருந்தாலும் கூட ஈமானுள்ளவர் அல்லவா. ஒரு தடவை அரசு முறை பயணமாக ரஷ்யாவுக்கு போயிருந்தார், மாஸ்கோ போயிருந்தார். மாஸ்கோவிலே அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், கம்யூனிஸ்டுகள் உலகத்தில் தாங்க தான் எல்லாத்தையும் கெட்டிக்காரர்கள், எங்களை கொண்டுதான் உலகமே மாற்றம் சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மாஸ்கோவுக்கு அவர் சென்றிருக்கிறார். ரஷ்யாவுக்கு எல்லா வார்த்தையும் பேசி முடித்துட்டு கமால் அப்துல் நாசர் இடத்துல அந்த ரஷ்யாவினுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் தலைவர்கள் கேட்டார்களாம், இன்னும் நீங்க இந்த குர்ஆன், மார்க்கம், இஸ்லாம் இதை கொண்டுட்டு நடக்கிறீங்களான்னு கேட்டார். கமால் அப்துல் நாசருக்கு சரியான கோபம் தாங்க முடியாது. ஏதோ சில வார்த்தைகளை, தனக்கு தெரிந்த வார்த்தைகளை பதிலாக சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அவர் ஊருக்கு வந்த பிறகு, நாட்டுக்கு திரும்பிய பிறகு 2வது ஒரு தடவை மாஸ்கோவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அரசு முறை பயணமாக ரஷ்யாவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அப்படி செல்லும் பொழுது உலக பிரசித்தி பெற்ற காரி அப்துல் பாசித் அவர்கள், அவர் மிஸ்ரை சார்ந்தவர் தானே, எகிப்தை சார்ந்தவர் தானே, அவரிடத்தில் சொன்னாராம், இந்த மாதிரி நம்முடைய நாட்டினுடைய அதிபர் ரஷ்யாவுக்கு போறாரு, அவங்களோடு சேர்ந்து அந்த பயணக்குழுவிலே நீங்களும் வர வேண்டும் என்று கேட்டார். அவங்க நினைக்கிறாங்க காரி அப்துல் பாசித் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு போனாங்க, ஓதுனா கூட ஓதலாம், ரஷ்யாவுக்கு நம்மளே கூப்பிடுறாரு, சரி அரசுடைய அதிகாரிகள் எல்லாம் போறாங்க, நம்மளே கூப்பிடுறாங்க, போவோன்னு இவங்களும் சேர்ந்து போறாங்க. இங்கிருந்து சென்று விட்டாங்க. பேச்சுவார்த்தை நடந்தது. எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து அமைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கமால் அப்துல் நாசர் ரஷ்யாவினுடைய இந்த ஆட்சியாளர்களிடத்திலே சொன்னாராம், என்னோடு குர்ஆன் ஓத தெரிந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இவன் நம்ம பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது அல்லவா, அவரை கொஞ்சம் ஓத சொல்லவான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்ன உடனே சரி ஓத சொல்லுங்க, கேட்போம், சும்மாதான் இருக்கிற எல்லாரும் ஓதனாங்க. அப்துல் பாசித் அவர்கள் சொல்றார், இந்த நேரத்தில் நான் எதை ஓதுவது, திடீர்னு ஓத சொல்றாங்க, எதை ஓதுவது, எந்த வார்த்தைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தை மாற்றியதோ, எந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் ஓதி காண்பித்தானோ அந்த சூரத்து தானா எனக்கு ஞாபகம். உடனே நான் ஓதினேன். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யஷா தன்ஸீலம் மிம்மன் خلقல் அர்த வஸ்ஸமாவாத்தி வல் அந்த சூரத்து தாஹாவை ஓதுகிறார்கள். காரி அப்துல் பாசித் ஓதுறத இன்னைக்கு வீடியோக்கள் எல்லாம் வந்திருக்குது. நான் கூட போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மக்கால ஒரு வீடியோ பார்த்து ஓதுவது கண்ணை பொத்திட்டு தான் ஓதுவேன். ஆனா ரொம்ப இனிமையான கிராத்துக்கு சொந்தக்காரர். கிராத்தை மக்களிடத்தில் பொதுஜனங்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் அவர் தான். காரி அப்துல் பாசித்னா துன்யால எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு கிராத்தை பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்த்த பெருமகன். சொல்றாரு, நான் அந்த சூரத்து தாஹாவை ஓதுகிறேன். குறிப்பிட்ட சில வசனங்களை ஓதி முடித்ததற்கு பின்னால் நான் திறந்து பார்க்கிறேன், கண்டறிந்து பார்க்கிறேன், ரஷ்யாவின் தலைவர்கள் அவ்வளவு பேரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்? காரணம் தெரியல. இந்த வார்த்தை, அதனுடைய கனம், அது எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்று சொல்றார். பெருமக்களே, கமால் அப்துல் நாசர் தன்னிடத்தில் கேட்டவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டார். குர்ஆனை இன்னுமா கொண்டு நடக்க என்று கேட்டவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டார் என்று வரலாற்றில் சொல்வார். உண்மையான பெருமக்களே, முஃமின்களான நாம் அந்த குர்ஆனோடு அதிகமான தொடர்பை வைக்கிறோம். குர்ஆன் ஓதாத நாட்கள் நமக்கு இருக்கக்கூடாது. குர்ஆனோடு அல்ஹம்துலில்லாஹ் தாய்மார்கள் நிறைய பேர் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்கள், குர்ஆனை அதிகம் ஓதுபவர்கள். அதே மாதிரி பள்ளியிலேயும் நிறைய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பழக்கம் அல்லாஹ் தஆலாவினால் ஓதப்பட்டது அல்லவா, கியாமத் வரை நின்றடக்கூடியது அல்லவா. உலகத்தில் வந்த மற்ற எல்லா வேதங்களும் அது மனிதர்களுடைய கைகள் கலந்து போய் அதிலே மனித கரங்கள் ஊடுருவி விட்டது. ஆனால் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், இதை நாம் பாதுகாப்போம். கியாமத் நாள் வரை ஒரு எழுத்து என்பதல்ல, ஒரு புள்ளியும் மாற்றப்படாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறார். உலகத்தில்
உலகத்தில் எந்த சக்திகள் சேர்ந்தாலும் சரி, எவ்வளவு முயற்சிகள் செய்யப்பட்டாலும் சரி, நஊது பில்லாஹ் இந்த உலகமே சேர்ந்து குர்ஆனை அழித்து விட்டாலும் சரி, அடுத்த நொடியிலேயே அல்லாஹ்வின் வேதத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கோடிக்கணக்கான ஹுஃபாதுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அடுத்த நிமிடத்தில் உள்ளார். கியாமத் வரை நம்மோடு இருக்கக்கூடிய அற்புதம். அல் குர்ஆன் ஹபுலுல்லாஹில் மதீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். குர்ஆன் என்பது வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள அறுத்துவிடாத ஒரு கயிறுன்னு சொன்னார். கியாமத் வரை வான்மண்டலத்திற்கு நமக்கு மத்தியில் உள்ள தொடர்பு குர்ஆன். மற்ற எதுவும் வரலாம் போகலாம், ஆனால் குர்ஆனுடைய தொடர்பு கியாமத் வரை நம்மோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அல்லாஹ் தஆலா அருளிய புனிதமான அந்த 6666 வசனங்களும் நம்மோடு கியாமத் வரை அல்லாஹ் வைத்திருப்பார். தாத்தன் கதி அஜாயிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுடைய ஆச்சரியங்கள் உலகத்தில் முடிவராது. உலகத்துல ஒரு நல்ல பயான் ஒரு ஆள் செய்தார்னு வைங்க, பயான் செய்து முடிச்சுட்டு அவர் நினைப்பார், இதை விட இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம்னு நினைப்பார். ஒரு எழுத்து எழுதுறாருன்னு வைங்க, அந்த எழுத்தாளர் நினைப்பார், இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா நல்ல வார்த்தைகள்லாம் போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைப்பார். ஆனால் எல்லா நிலையிலும் நிறைவை பெற்ற ஒரே எழுத்து குர்ஆனுடைய எழுத்துக்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் இதை நிறைவாக்கினார். எந்த குறைவும் இல்லை. எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா நிறைவாக்கினார். எல்லா வகையிலும் கியாமத் வரை நம்மோடு நிலைக்க செய்தான். இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் அல்-பூஸரி அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த அற்புதங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலகட்டத்தோடு அந்த அற்புதம் முடிந்து விட்டது. ஆனால் கியாமத் வரை நம்மோடு நிலைநிற்கக்கூடிய அற்புதம் குர்ஆன் சொல்வார். தாமத் லதைனா, தாமத் லதைனா புர்தா காவியத்தில் சொல்வார்கள், தாமத் லதைனா ஃபஃபாகத்துக்குல்ல முஅஜிஸத்தின், நம்மிடத்தில் நிலை பெற்று விட்டது. எனவே உலகத்தில் உண்டான எல்லா அற்புதங்களை விட இது உயர்ந்து விட்டது என்று சொல்வார். கியாமத் வரை நம்மோடு நிலை பெற்ற அற்புதமான வேதம் குர்ஆன். அது 4 விதமான பயன்பாடுகளை உம்மத்திற்கு தருகிறது. முதலாவது வருமான ஈமானை தருகிறது. குர்ஆனை ஓத, குர்ஆனை கேட்க, குர்ஆனை நாம் பார்க்க பார்க்க நம்முடைய ஹிதாயத் அதிகப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, நம்முடைய ஈமான் அதிகப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்றாங்க. இரண்டாவது, குர்ஆன் தரக்கூடிய மகத்துவமான ஒரு நிலை இருக்கிறதே, அது ரப்பினுடைய ரஹ்மத்தை தேடி தருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், லஅல்லக்கும் துர்ஹமூன், இந்த குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது தெரியுமா? உங்களுக்கு ரஹ்மத்தை செய்யப்படுவதற்காக, ரப்பினுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைப்பதற்காக, அல்லாஹ்வின் கருணை உங்களுக்கு உண்டாகுவதற்காக இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறானே, குர்ஆன் நமக்கு வந்தது நமக்கு ரஹ்மத்தை சேர்ப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்ப்பதிலே தண்ணீரற்ற ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடியது சங்கையான குர்ஆன் என்று பெருமக்கள் சொல்கிறார். அதேபோல் குர்ஆன் நமக்கு அறுதல் உமரை விட்டு பாதுகாக்கும் என்று சொல்வார். இதை சில வருகிறது வாழ்க்கையில் சடைவடைஞ்சு போறாங்க இல்லையா, என்ன வாழ்க்கை, இவ்வளவு நானும் வாழ்ந்தோம், என்னத்தை கண்ட நம்ம அப்படி வாழ்க்கையில் சடைவடைகிறார்களே, இந்த சடைவடைவதை விட்டு மனிதர்களை பாதுகாக்கும் குர்ஆன். நீங்க குர்ஆன் ஓத 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 அதிலே இன்பம் கேட்டு விட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் எந்த இன்பமும் அதுபோல் தெரியாது. அப்படி ஒரு இன்பம் குர்ஆன்ல வருது. அது என்ன இன்பம்? அது சுவைத்து பார்த்தால் தான் தெரியும். தேன் தேன் சொன்னா அது இனிக்காது, தொட்டு பைத்து பார்த்தால்தான் அதனுடைய இனிப்பு என்பதை போல குர்ஆன் ஓத 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 அந்த இன்பத்திலே ஒரு மனிதன் லயிக்கின்ற நேரத்திலே அறுதலில் ரொம்ப என்று சொல்கிறார்களே, வாழ்க்கையிலே வயதாகிவிட்ட நிலையிலே சடைவாகி நிராசையாகிறார்களே, அதை விட்டு பாதுகாக்கக்கூடியதான் குர்ஆன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஈமானை தருகிறது, குர்ஆன் ரஹ்மத்தை தருகிறது, குர்ஆன் அறுதலில் உம்ரை விட்டும் மனித சமுதாயத்திலே மற்றவர்கள் தங்களை விட்டு நிராசையாகுவதை விட்டும் குர்ஆன் பாதுகாக்கிறது. குர்ஆன் அது ஈமானை தருவதை போல, அது ரஹ்மத்தை தருவதை போல, அது அறுதல் உமரை விட்டு பாதுகாப்பதை போல அது பரக்கத்தை தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தபர்ரக் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நீங்கள் பரக்கத்தை பெறுங்கள். பெருமக்களே, பரக்கத்து பரக்கத்துன்னு நம்ம அபிவிருத்தின்னு அர்த்தம் செய்யணும். பரக்கத்துக்கு அர்த்தமே தமிழ்ல சொல்ல முடியாது. பரக்கத் என்றால் எல்லா நேரத்திலையும் பரக்கத்து வேணும். பரக்கத்துங்கிறது ஒரு பொருள்ல மட்டும் இல்லை, எல்லாத்திலையும் பரக்கத்து வேணும். நல்ல காரியங்கள் எல்லாம் கூடி வருவது பரக்கத். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத், யா அல்லாஹ் மௌத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய் சொன்னா. மௌத்தில் என்ன பரக்கத்து? மௌத்தில் பரக்கத்துன்னு சொன்னா எல்லா விதமான சோதனைகளை விட்டு பாதுகாக்கப்பட்ட நிலையிலே
எல்லோரும் இவரின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையிலே, உலகமெல்லாம் இவரை பாராட்டக்கூடிய நிலையிலே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற்ற நிலையிலே, ரப்பினுடைய மேலான கலிமத்து தௌஹீதை வார்த்தையிலே முடிந்த நிலையிலே மலக்குமார்கள் அவர்கள் சூழ நின்று அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, பயப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு கியாமத்திலேயும் சொர்க்க வரை உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டு இப்படிப்பட்ட எல்லாம் ஒன்றாக அமைகிறதே இது மௌத்தினுடைய பரக்கத் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் பரக்கத் இருக்கு. உணவுல பரக்கத், 2 பேர் சாப்பிடுறத 5 பேர் சாப்பிடலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி அவர்கள் துஆ செய்து கொடுத்தார்களே, ஒரு பேரித்தம்பழம், கொஞ்சம் பேரித்தம்பழங்களை பையிலே போட்டு கொடுத்தார்கள். அபூதாவுதில் ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி அபூ ஹுரைரா அவர்களை பார்த்து, யா அல்லாஹ், அபூ ஹுரைரா அவருடைய இந்த பையிலே போடப்பட்டிருக்கக்கூடிய பழங்களிலே நீ பரக்கத் செய்ய சொன்னார். கொஞ்சம் பழங்களை அள்ளி போட்டாங்க, 13 வருஷம் சாப்பிட்டார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமக்களே, சும்மா கதைகள் அல்ல, இது எல்லாம் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். அபூதாவுதில் வருகிறது 13 வருஷங்கள் அபூ ஹுரைரா தன்னுடைய தோல்ல எப்பவுமே ஒரு ஜோல்னா பையும் இருக்கும், தேவைப்பட்டா எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்களுடைய உணவே பேரித்தம்பழம் தானே, யாரும் அவங்கள்ட்ட பழம் கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செய்து கொடுத்த பழக்கத்து எடுத்து கொடுப்பாங்க. 23 வருடங்கள் 23 வருடங்கள் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நேரத்தில் தான் அதற்கு அபூ ஹுரைரா சொல்வார்கள், லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி, மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, ஆனால் எனக்கு 2 கவலை. ஹம்மு கத்லி உஸ்மான், நம்முடைய ஜனாதிபதி ஹஜ்ரத் சய்யிதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த கவலையை நினைத்து மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த கவலையோடு சேர்த்து வஹம்முல் ஜிராப், நபி அவர்கள் பரக்கத்திற்காக துஆ செய்து எண்ணத்தில் தந்தார்களே, அந்த பை காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னுடைய கவலை தாங்க இயலவில்லை. பெருமக்களே, பரக்கத் என்று சொன்னால் இது பரக்கத். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில பேர் கம்மியா சம்பளம் வாங்குவாங்க, தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சில பேர் கணக்கே இருக்காது, பணம் இப்படி வரும் அப்படி வரும் எப்படி எல்லாமே வரும், ஆனா கடனாளியா இருந்துகிட்டே இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, அங்க 10 லட்சம் கொடுக்கணும், 22 லட்சம் கொடுக்கணும், கணக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கணக்கு இல்லாதது வரும். பெருமக்களே, பரக்கத் இருந்தால் காரியங்கள் செய்யலாம். வெறும் பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஆடையிலே பரக்கத்து, உடலிலே பரக்கத்து, உணவிலே பரக்கத்து, வீட்டிலே பரக்கத், ஒவ்வொரு காரியங்களிலும் பரக்கத் இருக்கிறது. பரக்கத் என்பது ஏதோ குறிப்பிட்ட உணவுல மாத்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்ல அல்ல. சில ஆடைகள் இருக்கும், ரொம்ப தரமா நமக்கு அமைஞ்சிடும், எத்தனையோ வருஷம் அதை பயன்படுத்துவோம், அது போட்டாதான் நமக்கும் ரொம்ப அழகா இருக்கும். மற்றவங்க அந்த ஆடை என்ன செய்வாங்க, அவளை இந்த ஆடை உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, பார்த்தா அதை பார்த்து சொல்லுவாங்க. எத்தனையோ வருஷங்கள்ல சில வருஷங்கள்ல சில ஆடை எடுத்திருப்போம், குறிப்பிட்ட நாளிலே அப்படி இப்படி கழிஞ்சிடும், ஆனா இந்த ஆடை நமக்கு அவ்வளவு பொருந்தி வரும். அது ஆடையில உள்ள பரக்கத், உணவிலே பரக்கத், ஒவ்வொரு காரியங்களிலும், மனைவியிலே பரக்கத், பிள்ளைகளிலே பரக்கத், அதே மாதிரி ஒவ்வொரு காரியங்களிலும் பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் பரக்கத் வேண்டுமா, தபர்ரக் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு அந்த பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு கலாமுல்லாஹ், ஏனென்றால் அது அல்லாஹ்வின் வார்த்தை, உலகத்தில் மற்றவர்களின் வார்த்தை அல்ல, படைப்பினங்களின் வார்த்தை அல்ல, மனிதர்களின் வார்த்தை அல்ல. ஃபைன்னஹு கலாமுல்லாஹ், அது கலாமுல்லாஹ். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மலிக்குல் கலாம், கலாமுல் மலிக், மலிக்குல் கலாம் என்று சொல்வார். மன்னனின் வார்த்தை, அது வார்த்தைகளின் மன்னன். மன்னனின் வார்த்தை என்பது வார்த்தைகளின் மன்னன் அல்லவா, அது அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லும் பொழுது அந்த கலாமுக்கு ஒரு தனி அந்தஸ்து. அதனாலே குர்ஆன் இந்த 4 விதமான பயன்பாடுகளை உம்மத்திற்கு தருகிறது என்று சொல்வார். எனவே குர்ஆனை அதனுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்துகிறோம், அதனுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனோடு எப்பொழுதுமே உள்ள தொடர்பு இருக்கிறது நமக்கு 70 வகையான பயன்பாட்டை தரும் என்று பெருமக்கள் ஆயத் ஹதீஸினுடைய ஒளியிலே அதனுடைய பிரகாசத்தில் நமக்கு சொல்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட பயன்பாடுகளை குர்ஆன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு குர்ஆன் ஓதுறவங்க மக்கள்கிட்ட குறைந்து போயிட்டாங்க. ஓத தெரிந்தவர்கள் என்று குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல சாதாரணமா வீட்டு வாசல்கள்ல உட்கார்ந்து மேல ஒரு சாதாரணமா துண்டை ஓட்டுட்டு மணிக்கணக்கிலே ஓதக்கூடிய பெருமக்களை நாம் நம்முடைய ஊர்களில் பார்த்திருக்கிறோம். அவங்க செய்வாங்க, ஒரு சின்ன ஜாது விரிப்பு விரிச்சிட்டு கையில வச்சிருக்க சாயா கடை சாயா பக்கத்துல வச்சிருப்பா, அதை குடிச்சிட்டு இடையில குர்ஆன் அதிகமா ஓது. எல்லா பரக்காத்துகளும் வீட்டை தேடி வரும், எல்லா பரக்காத்துகளும் வரும். உண்மையானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் அப்படி ஒரு நிலை உருவாகும். வீட்டுல கொஞ்ச நேரமாவது குர்ஆன் போடும். அதிலேயும் குர்ஆனுடைய ஹாஃபிஸாக இருப்பவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதும். ஏன்னா அந்த நேரம் தான் உலகத்துல முதல்ல குர்ஆன் வந்த நேரம். உலகத்திலே முதலில் குர்ஆன் வந்த நேரம் ஃபீ லைலத்துல் கத்ர்ல தான்
அல்லாஹ் சொல்றான், அந்த லைலத்துல் கத்ரிலே அந்த அதிகாலை தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் குர்ஆன் வந்தது. எனவே அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் குர்ஆனோடு உள்ள நம்முடைய தொடர்பு இருக்கிறதே, வெளிரங்கமான நிலையிலும் சரி, ஆத்மார்த்தமான நிலையிலும் சரி, நம்முடைய ஈமானை அதிகரிப்பதிலும், நம்முடைய பரக்காத்துகளை கொண்டு வருவதிலும், அதே போல் எல்லா நன்மைகளையும் கொண்டு சேர்ப்பதிலும் குர்ஆன் என்பது சொல்வாங்க. மன் ஊதிய குர்ஆனா, யார் ஒருவர் குர்ஆனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஃபகத் ரஆ அன்ன அஹதன் அஃதல ஊதிய மின்ஹா, குர்ஆனுடைய ஞானம் கொடுக்கப்பட்ட, குர்ஆன் சம்பந்தப்பட்ட கல்வி கொடுக்கப்பட்ட ஒருவர் நினைக்கிறார், ஃபகத் ரஆ அன்ன அஹதன் அஃதல ஊதிய மின்ஹா, இன்னார் என்னோட கூடுதல் சம்பளம் வாங்குறாரு, அவர் இந்த துறையெல்லாம் படிச்சிருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரிய, நம்மலாம் என்னங்க ஒண்ணுக்கு ஆகாது அப்படின்னு யாராவது நினைத்தால் ஃபகத் இஸ்தஸ்கர அலீமா வஸ்தஅதம ஸகீரா, அற்பமானதை பெரிதாக கருதிவிட்டார், மகத்துவமான ஒன்றை அவர் இழிவுபடுத்தி விட்டார். நான் சொன்னேன், மகத்துவமான ஒன்றை இழிவுபடுத்தி விட்டார், அற்பமான ஒன்றை அவர் பெரிதாக கருதிவிட்டார். எனவே குர்ஆனோடு உள்ள தொடர்பு, குர்ஆனோடு உள்ள தொடர்பு, குர்ஆன் ஓத, ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம். மதரசாக்கள்ங்கிறது என்னங்க, அந்த குர்ஆன் தான் அதிகமா ஓதுறாங்க. காலையிலிருந்து நைட் வரை பார்த்தீங்கன்னா அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு நிலை, அது ரப்பினுடைய மேன்மைகளை கொண்டு வரும். அதனால நம்முடைய வீடுகள்லையும் சரி அதிகமா குர்ஆன் ஓதுனா எந்த சைத்தானும் வராது. ஒன்னும் ஓதி பார்க்க வேண்டியதுதான் இல்லை. குர்ஆன் நீங்க ஓதுங்க, எல்லா முசீபத்தும் தன்னால விட்டு நீங்க வீட்டை விட்டு தானா முசீபத்துகள் நீங்க எல்லா பரக்காத்துகளும் வீட்டை தேடி வரும். எனவே குர்ஆன், அதிலும் குறிப்பாக ரமலான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல குர்ஆன் ஓதுவாங்கிறது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓத கேட்பார்கள். உபய் இப்னு கஅப் தான் நம்மளை கூப்பிட்டு ரசூல் சொன்னாங்க, எனக்கு குர்ஆன் ஓதி காமிங்கன்னு சொன்னாங்க. நாயகமே, உங்களின் மீது அல்லவா குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நான் ஓதணுமான்னு கேட்டாங்க. உபய், உங்களை ஓத சொல்லி என் ரப்பு கேட்க சொன்னாங்க, ஓத சொல்லி என் ரப்பு கேட்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய பெயரை என் ரப்பு சொன்னான், என் பெயரை என் ரப்பு சொன்னானான்னு கேட்டாங்க. உங்களுடைய பெயரை உங்களின் தகப்பனாரின் பெயரோடு சேர்த்து ரப்பு சொல்லி உங்களிடத்தில் ஓத சொல்லி அல்லாஹ் கேட்க சொன்னார். உபய் இப்னு கஅப் தான் ஓதுகிறார்கள். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. அந்த அருள் வசனத்தை அதற்கு உபய் இப்னு கஅப் அவர்கள் ஓதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டு பார்க்கறாங்க, கண்ணீர் வடித்துக் கொண்டு. தியானத்தினுடைய நாளையில் ஒவ்வொரு சமுதாயத்தையும் கொண்டு வரப்படும், அந்த எல்லா சமுதாயத்திற்கும் சாட்சியாளராக அல்லாஹ் உங்களை ஆக்குவான் என்று வரக்கூடிய அந்த ஆயத்தை ஓத உபய் இப்னு கஅப் அவர்கள் ஓத அதை கவனமெடுத்து கேட்ட அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். எனவே குர்ஆன் ஓதுவது, ஓத கேட்பது, குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வது என்பது இருக்கிறதே அருமையான பெருமக்களே, சாதாரணமான ஒரு காரியம். ரமலான்ங்கிறது இருக்கிறதே எல்லா நன்மைகளையும் ஒன்று சேர்க்க. எனக்கு தெரிந்த ஒரு ஹஸரத் இருக்கிறார், எனக்கு தெரிந்த ஒரு ஹஸரத் ராத்திரி அவங்க தராவியை முடிச்சுட்டு வந்து தஹஜ்ஜுதோட குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, பகல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவாங்க. இன்னொரு ஹஸரத் அவர்கள், நான் ரமலான் சில உஸ்தாமார்கிட்ட போன் பண்ணி ரமலான்ல நம்ம என்ன மாதிரி அமல்களை செய்யலாம்னு அவங்கள்ட்ட கேட்போம். இந்த வருஷம் ஒரு ஹஸரத் எனக்கு ரொம்ப கேட்டேன். சொன்னாங்க, ஒரு சாலிகான ஒரு மனிதருடைய பழக்கம், போன வாரம் கூட நான் பெண்களுடைய ஞாபகப்படுத்தேன். ஒரு சாலிகான மனிதனுடைய பழக்கம் ஒவ்வொரு நாள் இரவையும் துஆவிலே குறிப்பிட்ட நிலையில ஒதுக்கிறது. ஒரு நாள் தஹஜ்ஜுத் நேரத்துல அதிகமா நம்முடைய உஸ்தாமார்களுக்காக துஆ செய்யறது, ஒரு நாள் நம்முடைய மாணவர்களுக்காக துஆ செய்யறது, ஒரு நாள் நம்முடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்யறது, ஒரு நாள் நம்முடைய மக்களுக்காக துஆ செய்யறது, ஒரு நாள் நம் உடன் பிறந்தவர்களுக்காக துஆ செய்யறது, ஒரு நாள் நம்முடைய நண்பர்கள் என்று யார் யார் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் துஆ செய்யணும். வாழ்க்கையில எவ்வளவோ நம்ம கடமைப்பட்டோம். எத்தனை பேர் எத்தனை கட்டத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறார் பெருமக்கள். இன்னைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், எங்க தெருல வந்து மேற்க இந்த ஆத்தோடு சேர்ந்து ஒரு கிணறு ஒன்று இருக்கு. சிறுபிராயத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எல்லாரும் குதிக்கிறாங்க, நானும் குதிச்சுட்டு வந்தேன். எல்லாரும் கிணத்துல டப்பு 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 பந்து விழுந்த மாதிரி விழுறான்னு சொல்லி நானும் விழுந்தேன். போனா உள்ள போயிட்டேன், ஏதோ பூச்சி வாங்கிறதுக்கான வெளியில வர மேல நிக்கிற ஒரு ஆள் பார்த்தாரு, இவங்க பிடிக்கணும் சரியா தெரியல, என்ன பிடிச்சி வெளியில போட்டார். அவர் இன்னும் ஹயாத்தா இருக்கிறார். என்னுடைய துஆக்களில் அவரையும் நான் விடுவதில்லை. துஆ செய்வேன். வாழ்க்கையில் எவ்வளவோ பேர் எவ்வளவோ கட்டத்தில் உதவி செய்து
உதவி செய்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களின் நன்மைக்காக ஒரு துஆவை செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த நல்ல காரியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வார்கள். அதனால விசாலமான உள்ளத்தோடு ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே நான் துஆ செய்வதற்காக வருவேன் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது என் உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாகும். அதனால ரமதான் என்பது எல்லா நன்மைகளையும் சேர்க்கை. அதெல்லாம் நோன்பு வச்சிருக்கிறோம், இரவுல குர்ஆனோடு தொடர்பை வைத்திருக்கிறோம், அதிகமான தான தர்மங்கள் செய்கிறோம். ரமதான் என்பது ஒரு பெரியவர் சொன்னதை போல ஒரு பிளான் செக் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க பூர்த்தி பண்ணிக்கங்க. செக்க நம்ம கையில கொடுத்துட்டான். பணம் எவ்வளவு எழுதணும், எத்தனை கோடி எழுத நீங்க எழுதிக்கங்க. அது மாதிரி ரமதான் என்பது எல்லா நன்மைகளின் சேர்க்கையாக இருக்கிறது. இந்த ரமதான்ல நாம பாக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னார். ஒரு ரமதான் கிடைப்பது போன வாரம் பெண்கள் பயான் நான் சொன்னேன். ஒரு ரமதான் கிடைப்பது ஒரு முஃமின்கள் சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல, கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நபி அவர்கள் ஒரு ஜிஹாதிலே கலந்தவரை விட, அதிலே கலந்து இறந்தவரை விட, அதற்கு பிறகு ஒரு வருடம் ஹயாத்தாக இருந்து நோன்பு வைத்தவரை அந்தஸ்துல வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலும் நான் அந்தஸ்து அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன ஒரு ரமதானை அடைந்தது. நான் அருமையான பெருமக்களே, புனிதமான இந்த ரமதானிலே எல்லா நன்மையான காரியங்களையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். குறிப்பாக ரமதானோடு நெருக்கமான தொடர்பு உள்ளது குர்ஆன் என்ற காரணத்தினாலே குர்ஆனை அதிகமாக ஓதுவது, குர்ஆன் தொடர்பான காரியங்களில் நம்முடைய நிலைப்பாடுகளை ஆக்கிக் கொள்வது என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, குர்ஆன் எவ்வளவோ பேரை மாற்றியிருக்கு. குர்ஆன் எவ்வளவோ பேரை மாற்றியிருக்கிறார். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெருமக்கள் கொள்ளையர்களாக இருந்தார்கள். வலிமார்களில் பெரிய தலைவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். கொள்ளையர்களாக இருந்தார். தங்களுடைய பணத்தை அபகரிப்பவர்களாக. அலம் யனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பயந்து தங்களுடைய கல்விலே இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடு மக்களே உங்களுக்கு வரவில்லையா என்று ஒரு பெரிய மனிதர் ஓதிய அந்த ஆயத்தின் விளைவு அவர்களையும். அதனால் ஹிதாயத்தின் கேந்திரமான குர்ஆனை, ஹிதாயத்தின் அடித்தளமான குர்ஆனை, கியாமத் வரை நம்மோடு வான்மண்டலத்தினுடைய தொடர்பு மிக்க அற்புதமான குர்ஆனை அதிகமாக நம்ம ஓதணும், அதிகமாக ஓத கேட்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. எந்த துறையில வேண்டுமானாலும் பிள்ளைகளை நீங்கள் முன்னேற்ற வையுங்கள். நல்ல துறைகள்ல படிக்க வைங்க. எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் இருக்கணும், அதுல ஒன்றும் தப்பில்லை. ஆனால் குர்ஆன் ஓத தெரியாமல் ஆகிவிடாது. பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் ஆகிவிடாது. நம்ம குர்ஆன் ஓத, குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, எனவே எல்லா காலங்களிலும் குர்ஆனோடு தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கூட புனிதமான இந்த ரமதானிலே குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம் கொஞ்ச நேரம் புனிதமான நல்ல திக்ருகளை ரமதான்ல 4 காரியங்களை அதிகமாக செய்யணும்னு வருது. 4 காரியங்களை அதிகமாக செய்யணும். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஓதுறது, இன்னொரு இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ரமதான் அடைந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவில்லை என்றால் அவளுக்கு நான் சொன்ன நபி அவர்கள் சொல்வார்கள். அதனால அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓத, மன்னிப்பு தேடப்படுகிறது. 3வது சொர்க்கத்தை கேட்க வேண்டும். 4வது நரகத்தை விட்டு பாதுகாப்பு. இது ரமதான்ல அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதே மாதிரி இந்த 4ஐயும் பொதிந்த அந்த திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் செய்துட்டு ஒரு துஆ செய்துட்டு நான் விடைபெறும். அருமையான பெருமக்களே, புனிதமான இந்த ரமதானுடைய நேரத்தில் நோன்பையும் வைத்துக் கொண்டு வெயில் நேரமாக இருக்குது, எவ்வளோ தொலை தூரங்கள் இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அல்லாஹ் இதை கபூல் செய்திருக்க வேண்டும். அவனுடைய திருப்திக்காக கூடிய கூட்டமாக ஆக்க வேண்டும். எந்த விதமான சுயந்த நோக்கங்களோ வேறு முகஸ்துதியோ வேறு அற்புதமான துன்யாவுடைய காரியங்களோ இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்தி இதை கொண்டு நமக்கு கிடைத்து விடுமானால் வாழ்க்கையில் நாம் மகத்தான லட்சியத்தை வெற்றி பெற்று. அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முஸ்லிம் ஸ்கூல்ல எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் 10 மணிக்கு கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொன்னதுனால நீங்கள் முந்தையே வந்துடணும். நீங்கள் முந்தையே இன்ஷா அல்லாஹ் அங்கே வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த நிகழ்வுகளில் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் முஸ்லிம் ஸ்கூல்
அதுக்கு அடுத்த வாரம் எத்திக்கா வந்துடும். அதுக்கு அடுத்து இப்போ 22 வந்துடும் நினைக்கிறேன். அதனால எத்திக்கா வந்துடும். அதனால அதுக்கு அடுத்த 2 வாரங்களும் பொதுவாக தான் எத்திக்கா உள்ள போயிடுறதுனால நிறைய பேர் ஏத்திக்காம இருக்காங்க. நானும் சில பள்ளிகளில் எங்கே ஏத்திக்காம இருக்கிறது ரொம்ப பலகீனமாக இருக்குதோ அந்த பள்ளிகளுக்கு ஒரு விசிட் அடிச்சு ஒவ்வொரு நேரத்தில் போய் அந்த பள்ளியை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ரமதானுடைய ஆரம்பத்திலேயே இன்னைக்கு ஒரு பள்ளியை சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் ஏத்திக்காக இளைஞர்களுக்கு சேர்த்து வைங்க, எல்லாரும் ஏத்திக்காக இருக்கணும், ஒரு நல்ல அமல்களை செய்யணுங்கிறதுக்காக சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி சில இடங்கள்ல நம்ம ஊர்ல எல்லா பள்ளிகள்லையும் முழுமையா ஏத்திக்கா அந்த கடைசி 10 நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அவங்க தங்களுடைய மதீனா முனவ்வராவுக்கு செல்லுகிற ஏத்திக்காம விட்டதே கிடையாது. கடைசி 10 அவ்வளவு பாக்கியமா லைலத்துல் கத்ர் கண்டிப்பா நமக்கு பெற்று தரக்கூடியதுனால அது முடிந்தவர்கள் லைலத்துல் கத்ர் கடைசி 10 ஏத்திக்காக இருக்கணும். தாய்மார்கள் வீட்டுல ஒரு இடத்த ஒதுக்கி அவங்க செய்யணும், படுத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. தங்களுடைய சுயதேவைகளை மாற்ற நிறைய போயிட்டு வரதுக்காக வேண்டிய நேரத்தில். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முஸ்லிம் ஸ்கூல்ல இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வுகள் நடக்கும். நாம் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் மார்க்க ரீதியான ஒரு நிலைகளை உண்டாக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தை எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு அஃதல் திக்ர், உலகத்திலேயே திக்ர்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட அஃதல் திக்ருங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ். இதழ் ஒட்டாத 24 எழுத்துக்கள் சொன்னாலும் கூட நம்முடைய இதழ்கள் ஒட்டாது, உதடுகள் ஒட்டாத 24 மணி நேரத்திற்குமான ஒரு நிலை என்பதை போல 24 எழுத்துக்களை கொண்ட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது. அது சொல்ல 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 ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா ஓதணும் அப்படிங்கிறதையும் எப்பொழுதுமே சொன்னாங்க. ரமதான்ல அதிகமா ஓத சொன்னாங்க என்பதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு 70 தடவை எல்லாருமா சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ரொம்ப கவனத்தோட, வேற கவனங்கள் இல்லாம முழு கவனத்தோட இன்ஷா அல்லாஹ் அஃதல் திக்ர் ஒரு 70 தடவை சொல்லணும். அதுக்கு இஸ்திக்ஃபார் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் சொல்லணும். அதுக்கு பிறகு இது ரஹ்மத்துடைய 10ங்கிறதுனால ரசூல் ரமதான் 3 பிரிச்சாங்க இல்லையா, அவ்வளவு ரஹ்மத்துன் வஅவ்ஸத்துஹு மக்ஃபிரத்துன் வஆஹிருஹு இத்கும் மினன் நார். முதல் 10 ரஹ்மத்துடைய 10ன்னு சொன்னாங்க, இரண்டாவது 10 மக்ஃபிரத்துடைய 10ன்னு சொன்னாங்க, மூன்றாவது 10 நரகத்தை விட்டு மனிதனை மீட்சியாக்கி அவனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய 10ன்னு சொன்னாங்க. அதனால இது முதல் 10னுடைய கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். அதனால ரஹ்மத்தை கேட்கக்கூடிய அந்த திக்ரையும் கொஞ்ச நேரம் நம்ம சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் ஓதி அதுக்கு பிறகு ஸலவாத் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து நம்ம துஆ செய்து அதுக்கு பிறகு கலைந்து விடுவோம். அல்லாஹ் தஆலா முழுமையான ரப்பியுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் நிறைவாக்கி தந்தருள்வான். குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். ஒரு நாள் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு குறைவாக இருந்தால் அதை அல்லாஹ் மாற்றி அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு, கேட்பதற்கு, குர்ஆனை சரளமாக குர்ஆனுடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வான்.